அன்பு உள்ளங்களே, தமிழக மக்களே, உங்களோடு இந்த இன எழுச்சி மே 18 இந்த பொதுக்கூட்டத்தில் நான் உங்களோடு உரையாற்றுவதற்கு வந்திருப்பதை நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக கல்கத்தாவில் இருக்கின்றேன். ஆனால் இங்கே வந்திருப்பது திரிணாமுல் காங்கிரசின் சார்பாக அல்ல, என் சார்பாகவும் என் மக்கள் சார்பாகவும் இந்த இன படுகொலை நடத்தக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் என் குரல் ஒலிக்கும் என்று உங்களுக்காக நான் வந்திருக்கின்றேன். 2 வாரங்களுக்கு முன்பு ஜீவா டானி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு என்னை சந்திக்க வந்திருந்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது, நாங்கள் நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும், உங்களோட உணர்வுகளையும் உங்களோட உணர்ச்சிகளையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று என்னை அழைத்த போது உடனடியாக நான் வருகின்றேன் என்று கம்பீரமாக ஒரு குரல் கொடுத்து வந்திருக்கின்றேன். ஒரு பூனைக்கு ஒரு தீ பற்றி விட்டால் அந்த பூனை எந்த அளவுக்கு உலகமெல்லாம் தீயை பற்ற வைக்குமோ அந்த அளவிற்கு இந்த கூட்டத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு உணர தோன்றுகின்றது. உங்கள் அண்ணா, எங்கள் அண்ணா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இத்தனை கூட்டங்களை உருவாக்கியிருக்கின்றார் என்றால் மிக பெருமையாக இருக்கின்றது. உங்கள் அனைவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு கதிர் அதை உருவாக்கிவிட்ட அந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த நெருப்பை ஒருபொழுதும் அணைக்க முடியாது, அணைக்கவும் விடமாட்டீர்கள் நீங்கள் என்று உங்களை கம்பீரமாக அவர் கௌரவிக்கின்றார். மொழி இனம் பற்று இது நம்மளுடையது. நம் மொழியை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். நான் பங்காளியாக இருந்தால் சரி, நான் பங்காளி பாஷை தான் பேச வேண்டும். நான் தமிழனாக, நீங்கள் தமிழராக இருந்தால் சரி, தமிழ் பாஷை தான் பேச வேண்டும். இதற்கு இடையில் எத்தனை மொழிகள் வந்தாலும் எல்லாத்தையும் துரத்தி அடிப்பதற்காக தயாராகுவோம் என்று உங்களிடத்தில் உரைத்துக் கொள்கின்றேன். மத்திய ஒன்றிய அரசு இந்தி என்ற ஒரு மொழியை திணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இந்தி திணிப்பை ஒருபொழுதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நமக்கென்று ஒரு மொழி இருக்கின்றது, நமக்கென்று ஒரு தாய்மொழி இருக்கின்றது. நான் என் மொழியில் பேசுகின்றேன், நீங்கள் உங்கள் தமிழ் மொழியில் பேசுகின்றீர்கள். இதற்கு இடையில் இந்தி எதற்காக? இந்த இந்தியை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கின்றது, 8 யூனியன் பிரதேசம் இருக்கின்றது. 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களிலும் வாழக்கூடிய மக்கள் ஒன்றாகவா இருக்கின்றார்கள்? நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நாங்கள் சாப்பிட முடியுமா? நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட முடியுமா? இப்படி பல்வேறு கலாச்சாரங்கள், கட்டுப்பாடுகள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கும் பொழுது எப்படி ஒரே நேஷன், ஒரே இந்தியா, ஒரே தாய், ஒரே மொழி என்று எப்படி இவர்கள் சொல்ல முடியும்? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்கத்தா சட்டசபையில் நான் சென்றிருந்த பொழுது கல்கத்தா வெஸ்ட் பெங்காலுக்காக தனியாக ஒரு கொடி வேணும், எங்கள் தேசத்திற்காக ஒரு கொடி வேணும் என்று நான் உரைத்திருந்தேன் சட்டசபையில். அதேபோல் இந்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு கொடியை நீங்கள் உருவாக்க வேண்டும். தமிழக கொடி என்று நாம் இதை உருவாக்கி இந்த உலகத்திற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது, ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு கொடி இருக்க வேண்டும் என்று வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது. இதை நான் சொல்லும் பொழுது பிஜேபியில் உள்ளவரையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னிடம் கேட்டார், இன்று கொடி கேட்பீர்கள், நாளை நீங்கள் பணத்தை கூட உருவாக்குவீர்கள் என்று. அப்படி கேட்கும் பொழுது அப்படி நிலைமை வந்தால் அதை கூட நாங்கள் உருவாக்குவோம் என்று மார்பு தட்டி நான் உரைத்தேன். டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கலாம், நம்மளை நம் இனத்தை மொழி வாரியாகவும் ஜாதி வாரியாகவும் மத வாரியாகவும் பிரித்து விடலாம் என்று. ஆனால் தமிழர்களாகிய நீங்கள் ஜாதி மாற்றத்தில் இருந்து மத மாற்றத்தில் இருந்து ஒற்றுமையாக தமிழ் இனமாக நீங்கள் வாழ வேண்டும். அதே போல் பெங்காலில் இருக்கக்கூடிய நாங்களும் அதே நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நம்மளை ஒருவர் கூட கை திரும்பி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறது உங்களிடத்தில் நான் உணர்த்துகின்றேன். மொழி வாரியாக வித்தியாசமாக இருந்தாலுமே என்னைக்குமே ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்களை அழையுங்கள். எங்கள் கல்கத்தா பெங்காலிலிருந்து நாங்கள் வருகின்றோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். நான் ஏற்கனவே அண்ணன் சீமானிடம் சொல்லிவிட்டேன், அடுத்த முறை கல்கத்தாவில் ஒரு கூட்டம் நடத்த போகின்றேன், அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவரும் உறுதியளித்திருக்கின்றார். இப்படி நாம் ஒற்றுமையாக, அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலும் ஒரு 5 மாநிலம் மட்டும்தான் நம்மளோடு ஒன்று
ஒன்று சேராது. பாக்கி எல்லா மாநிலங்களும் ஒன்று சேரும். அந்த 5 மாநிலம் தான் மகாராஷ்டிரா, குஜராத், மகாராஷ்டிரா, குஜராத், மற்ற உத்தரப்பிரதேசம், பீகார், அதை அடுத்து உள்ள மாநிலம். இந்த 5 மாநிலங்கள் மட்டும்தான் ஒன்று சேராது. ஆனால் பாக்கி எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து நாம் நமக்கான கடமைகளை நாம் நிறைவேற்றுவோம் என்று உங்களோடு உரையாற்றிக் கொள்கின்றேன். हमारा जो बोलना था हमने बोल दिया, जो नहीं बोल पाया वो भी आप समझ गए। आप और हम सब एक है। हमारे अंतिम बात समाप्त करने से पहले हम फिर से एक बार उन महान श्री अन्ना जी, श्री श्रीमान साहब को तहे दिल से नमन करना चाहता हूँ कि उन्होंने जो आग जलाया ये कभी बुझेगा नहीं। और यहाँ से मैं ये आग को लेकर के बंगाल जा रहा हूँ, वहाँ जा करके आप लोग को लड़ाई के बारे में, आंदोलन के बारे में बताऊंगा। और एक दिन इतना बड़ा जमायत करके हम वहाँ शिवन साहब को ले जाएंगे, अन्ना जी को ले जाएंगे। इतनी बात के साथ हम हमारे बात समाप्त कर रहे हैं। जय तमिल, जय मंगला। அதாவது இவ்வளவு தூரம் நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பேச சொல்ல போறீங்கன்னு உங்க மனசுல தெரிஞ்சிருக்கும். அதனால வரக்கூடிய காலத்துல அண்ணன் சீமானை கல்கத்தாவுக்கு நாங்கள் வரவழைத்து கௌரவப்படுத்தி மக்களுக்கான ஒத்துழையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று உறுதிமொழி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.